strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 ஓட மேட்ச் 6 ஓட ப்ரிவியூ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அட் குவஹாத்தி. இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் கேம். அதாவது அவங்க ஹோம் கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல few matches குவஹாத்திலையும் as well as ஜெய்ப்பூர்லயும் விளையாட போறாங்க. பட் குவஹாத்தி நம்மதுல இட் இஸ் வெரி க்ளோசர் டு கொல்கத்தா. அதனால எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு தான் அங்க அதிகமான ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஈவன் தோ இது ஆர்ஆரோட ஹோம் கேமா இருந்தாலுமே. சோ குவஹாத்தி விக்கெட் எப்படி இருக்க போகுது? இது வரைக்கும் நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா T20ஸ்ல அங்க ரீசென்ட் டைம்ஸ்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் விளையாடின டீம் தான் அதிகமா வின் பண்ணிருக்காங்க 2 முறை. அண்ட் சேஸ் பண்ண டீம் ஒரு முறை வின் பண்ணிருக்காங்க. சோ ஒரு மாதிரி ட்ரிக்கி விக்கெட்டா தான் இருக்கும் அப்படிதான் எனக்கு தோணுது. சோ இட்ஸ் பெட்டர் டு பேட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல. ஆனா உங்களுக்கு தெரியும் இப்பெல்லாம் எப்படி வந்து T20 பிரான்ச்சைசிஸ் திங்க் பண்றாங்கன்னு. டாஸை வின் பண்ணாலே சேசிங் தான் எடுக்கிறாங்க. சோ டியூ ஒரு ஃபேக்டரும் இருக்கலாம் நார்த் ஈஸ்ட்ல. சோ அதை வச்சு இவங்க சேசிங் கூட பண்ணுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டாஸை வின் பண்ணுங்க, பேட்டிங் ஆடுங்க, நல்லா ஒரு 220 230 ஸ்கோர் அப் போடுங்க. எவ்வளவு பெரிய பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலும் ஸ்கோர் போர்ட் பிரஷர்லயே வந்து பாத்தீங்கன்னா சேசிங் டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. எனிவே அது 2 கேப்டன் கீழே தான் இருக்கு, அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம். சோ 2 டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2 டீமும் கிட்டத்தட்ட 30 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 14 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க, KKR 14 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் மழையில போயிருக்கு. சோ 2 டீமும் 14-14 ஈக்குவலா இருக்காங்க. சோ மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து ஈக்குவலா இருக்க போகுது. அப்படிதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எக்ஸ்பெக்டிங் a close encounter from this both teams. சோ 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியோட வராங்க. சோ கண்டிப்பா இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் அவங்களுக்கு. ஏன்னா 2 தோல்வி வந்துட்டா இன்னுமே கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும். அந்த வகையில இட்ஸ் கோயிங் டு பி a very interesting match. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ லாஸ்ட் மேட்ச் அவங்க சன்ரைசர்ஸோட என்னதான் வந்து தோத்தாலுமே, அதாவது அவங்கள வந்து 280 அடிக்க விட்டாலுமே திருப்பி இவங்க ரிப்ளைல 240 மேல அடிச்சாங்க. அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டா அவங்க பேட்டிங் சைட்ல இருந்து எடுத்துக்கலாம். சாம்சன் ஒரு 60 odd ரன்ஸ் அடிச்சாரு, த்ருவ் ஜூரல் ஒரு 70 அடிச்சாரு, ஹெய்ட்மேர் ஒரு கேமியோ விளையாட்டு போனாரு. அதே மாதிரி சுபம் துபேன்ற ஒரு பிளேயர் சூப்பரா ஒரு கேமியோ விளையாடினாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ஸா எடுத்துக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட போலிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சொதப்பிடுச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் 70க்கு மேல ரன் கொடுத்தாருன்னா பாத்துக்கோங்க. எல்லா போலர்ஸுமே ஆக்சுவலா அடி வாங்கினாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் அவங்க பிளேயிங் லெவன்ல டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் அவங்க பண்ணியே ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் மேட்ச் அவங்க ஃபசல் ஃபருக்கி விளையாடினாங்க, டிடன்ட் பிளே மணிந்து அசரங்கா. அதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சோ மணிந்து அசரங்காலாம் இன்னைக்கா இருந்தாலும் ஒரு மேட்ச் வின்னர், புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில இட்ஸ் பெட்டர் டு ரீப்ளேஸ் ஃபசல் ஃபருக்கி வித் மணிந்து அசரங்கா. ஏன்னா குவஹாத்தி விக்கெட் கொஞ்சம் அப்படி இப்படி 2 பேஸ்டா தான் இருக்கும். சோ அசரங்கா மாதிரி போலர்லாம் இன்னுமே எஃபெக்டிவா வரலாம், புரியுதா உங்களுக்கு? பிளஸ் அவர் பேட்டிங்லயும் கொஞ்சம் வேல்யூ ஆடடா இருப்பாரு. சோ அதனால கொஞ்சம் சென்சிபிளா வந்து பாத்தீங்கன்னா அசரங்கா விளையாட வைப்பாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஃபசல் ஃபருக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மத்தபடி வேற ஒன்றும் பெருசா சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. என்னதான் மத்த போலர்ஸ் எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே அந்த ஒரு மேட்ச் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஏன்னா சந்தீப் சர்மா எண்ட் ஆஃப் தி டே இஸ் a மேட்ச் வின்னர். துஷார் தேஷ்பாண்டே நல்லா போட்டார் லாஸ்ட் மேட்ச், 3 விக்கெட் எடுத்தாரு. சோ அதனால இந்த போலர்ஸ்லாம் டெஃபினெட்லி they'll be coming into the equation. அவங்க சேஞ்சுன்னு ஒன்று பண்ணா, திருப்பியும் சொல்றேன், அசரங்கா உள்ள எடுத்துட்டு வரணும் ஃபசல் ஃபருக்கிக்கு பதிலா. நல்லா வச்சுக்கோங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர் 70 ரன் கொடுத்தாரு ப்ரோ, அவர் ஆட வைக்கணும்னு கேட்டீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் சரி எக்ஸ்பீரியன்ஸ் போலர். ஓகே, ஒரு மேட்ச் வேணா அவர் அடி வாங்கலாம், திருப்பி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கம்பேக் கொடுப்பாங்க. சோ அவங்கள உடனே வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது நம்ம. அதனால ஃபசல் ஃபருக்கி ஆட வெரி பேட் கேம். போலிங்லயும் சரி, அவர் ஃபீல்டிங்லயும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாரு. அசரங்கா மாதிரி ஒரு மேட்ச் வின்னர் வச்சுட்டு நீங்க ஃபருக்கி விளையாடுறதுல அர்த்தம் இல்ல. இன்னொரு தடவை நான் சொல்றேன். சோ அதை சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். சோ இன்னொரு பக்கம் KKR will be so disappointed. அதாவது அவங்க ஹோம்ல இப்படி ஒரு தோல்வி அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க RCB கிட்ட. ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாமினேட் பண்ணியிருந்தாங்க RCB. அதுவும் எஸ்பெஷலி அவங்க ஹோம்ல அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 8 years அவங்க தோத்ததே கிடையாது. சோ கண்டிப்பா அதுல ஒரு விஷயத்துல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. அஜிங்க ரஹானேயோட கேப்டன்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டினரியா இருந்தது அந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல. ஆஸ் அ பிளேயரா அவர் நல்லா விளையாடினாரு. பட் as a கேப்டனா அந்த அளவுக்கு பெருசா ப்ரோஆக்டிவா இல்லைன்றதுதான் கிளியர் கட்டா தெரிஞ்சது. பட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது they have point to prove, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ KKRக்கு பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? அப்படி ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஆண்ட்ரிக் நார்கே ஃபுல் ஃபிட்டா இருக்காருன்னா ஸ்பென்சர் ஜான்சனை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனா ஒரே மேட்ச்ல நீங்க ஸ்பென்சர் ஜான்சனை ஜட்ஜ் பண்ணிருவீங்களா? அங்க நம்ம ஃபசல் ஃபருக்கி சொன்ன ரீசன் என்னன்னா, அவர் போலிங்லயும் ஸ்ட்ரகிள் ஆனாரு, ஃபீல்டிங்லயும் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஓகே, பட் ஸ்பென்சர் ஜான்சன் நல்லா ஒரு டாலான ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடி வாங்கிருக்கலாம், செகண்ட் மேட்ச் நல்லா போடலாம். பட் ஸ்டில் ஆண்ட்ரிக் நார்கி ஃபிட்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் ஃபிட்டா இருந்தாருன்னா சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணலாம். மத்தபடி வேற எந்த சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ராஜஸ்தானா எடுத்துக்கோங்க, கொல்கட்டாவா எடுத்துக்கோங்க, ஒரு மேட்ச் தான் தோத்துட்டு வந்திருக்காங்க. உடனே ஒரு ஹோல்சேல் சேஞ்ச் பண்ணணும்ன்ற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது 2 டீமுக்குமே. ஒரு சின்ன சின்ன மார்ஜினல் சேஞ்சஸ் தான் பண்ணும். மணிந்து அசரங்கா உள்ள எடுத்துட்டு வரணும் ஃபசல் ஃபருக்கிக்கு பதிலா. இங்க ஸ்பென்சர் ஜான்சன் பதிலா ஃபுல் ஃபிட்டா இருந்தாருன்னா ஆண்ட்ரிக் நார்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். மத்தபடி ஒன்னும் பெருசா சேஞ்சஸ் பண்ண அவசியம் இல்ல. ஒரே ஒரு விஷயம் இருக்கு, KKRோட பேட்டிங் ஆர்டர். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷஃபிள் பண்ணி விட்டாங்க. சோ அவங்க வந்து பிளான் பண்ணணும். அங்கிரிஷ் ரகுவன்ஷின்றவர் ஒரு நல்ல பிளேயர், ஆனா இஸ் அ டாப் ஆர்டர் பிளேயர். 1, 2, 3 இந்த பொசிஷன்ல நல்லா விளையாடுவார்.
ஆனா 3ல ரஹானே போன மேட்ச் சூப்பரா ஆடி அவுட் பொசிஷன் அவர் சீல் பண்ணிட்டாரு. ஸோ குவிண்டன் டிகாக், சுனில் நரேன் தான் ஓப்பனிங்கும் இறங்க போறாங்க. ஸோ நீங்க நம்பர் 4ல பிளேயர்ஸ் லைக் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இந்த மாதிரி பிளேயர் இறக்குனீங்கன்னா ஒரு கொஞ்சம் 10 பால் ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தே மைட் பி டிஸ்ட்ரக்டிவ். அங்கீஷ் ரகுவன்ஷி வந்து அந்த டெக்னிக்கலா ஆடிட்டு இருப்பாரு. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த அவங்க யோசிக்கணும். நத்திங் அகைன்ஸ்ட் ரகுவன்ஷி, ஃபேண்டாஸ்டிக் பிளேயர், டவுட்டே கிடையாது. ஆனா விளாட்னா ஒரு டாப் 3ல தான் விளாடணும். இல்லைன்னா ஒரு சேஃபர் சைடுக்கு அவரை நீங்க வச்சுக்கோங்க as an இம்பாக்ட் பிளேயராவோ இல்ல பிளேயராவோ. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் as well as பிளேயர்ஸ் லைக் ரிங்கு சிங் ஹேவ் டு பிளே ஒன் ஸ்டெப் ஃபர்தருங்க. ரொம்ப கீழே இறக்கி அவங்களுக்கே எப்படி விளையாடுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி கிளியரா ஸ்ட்ரகிள் ஆனாங்க லாஸ்ட் மேட்ச். அது எவிடென்ட்டா தெரிஞ்சது. அவங்களோட சர்வீசஸை பெட்டரா கேகேஆர் யூஸ் பண்ணுவாங்களா, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் guys. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன், ஆன் பேப்பர் பார்க்கும்போது கேகேஆர் லுக்கிங் ஸ்ட்ராங், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஐ எம் ரூட்டிங் ஃபார் ஆக்சுவலி கேகேஆர் தான். ஸோ ஏன்னா கேகேஆர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த போலிங் இருக்கு. நீங்க ஆர்ஆரும் கேகேஆரும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிட்ட அந்த போலிங் இருக்கு. என்னதான் அவங்க ஆர்சிபியோட தோத்தாலுமே பட் ராஜஸ்தான் ராயல்ஸோட அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற ஒரு கட் ஃபீல் இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் ஃபார் கேகேஆர் இந்த மேட்ச்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் அட் த சேம் டைம் ஃபேண்டசி 11 நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர்ல இருந்து 6 பிளேயர்ஸ் கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்ல சுனில் நரேன் எனக்கு என்னோ டிகாக்கு படும் தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஹானே நல்ல ஒரு டச்ல இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆண்ட்ரூ ரசல் என்னைக்கா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். ஸோ அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மேட்ச்ல வெங்கடேஷ் ஐயர் அடிப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நீங்க வருண் சக்கரவர்த்தி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? 6 பிளேயர்ஸ் அண்ட் 5 பிளேயர்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அவர் எடுத்துக்கலாம். ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்ல அடிப்பாருன்னு எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் த்ருவ் ஜூரல், ரயன் பராகும் அடிப்பாரு. ஒரே ஒரு போலர் கண்டிப்பா நான் சந்தீப் சர்மா தான் போவேன். வனிந்து அசரங்கா ஆடினா வனிந்து அசரங்கா, இல்லைன்னா சந்தீப் சர்மா. ஒரு போலர் போதும் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். இது என்னோட ஒரு பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை பிக் பண்ணி நீங்க ஆடுங்க, ஃப்ரீ லீக் விளையாடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன? ஆர்ஆரா கேகேஆரா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.